ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று திருப்பதி பெருமாள் பற்றிய கதையை கூறப்போகிறேன். திருப்பதியில் பெருமாள் ஏன் தனியாக நிற்கிறார், இதன் பின்னணி பற்றி இங்கு விவரிக்கிறேன். ஒருமுறை பிருகு முனிவர் மற்ற முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு வேள்வியை செய்தனர். அப்போது 3 தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவரில் யார் மிகவும் பொறுமை குணம் நிறைந்தவர் என்பதை அறிய எண்ணினர். சிவனிடம் சென்ற பிருகு முனிவர் அவரை கட்டியணைக்க வந்த சிவனை தடுத்ததால் சிவன் கோபமுற்றார். பிரம்மாவை வணங்காததால் பிரம்மாவும் கோபமடைந்தார். இந்த நிலையில் பிருகு முனிவர் பெருமாளை சென்று தரிசனம் செய்து அவருடைய நெஞ்சில் தன் கால்களை தூக்கி வைத்தார். அப்போதும் கோபமடையாத பெருமாள் அவரிடம் தங்களுடைய கால்கள் வலித்ததா என்று கூறி கால்களை பிடித்து விட்டார். பெருமாளின் நெஞ்சில் குடியிருக்கும் மகாலட்சுமிக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியது. தன்னை அவமதித்த ஒரு நபர் முன் பெருமாள் இப்படி நடந்ததை வெறுப்படைந்த மகாலட்சுமி அவரை விட்டு நீங்கி பூலோகம் சென்று அடைந்தார். அங்கு ஆகாசராஜனின் மகளாக பத்மாவதியாக பிறந்தார். பிறகுதான் பெருமாள் அவரை திருமணம் செய்ததாக ஐதீகம். இதுவே பெருமாள் திருப்பதியில் தனியாக வீற்றிருப்பதற்கான காரணம். கடவுளுக்கே பொறுமை என்பது தேவையானது. ஆணவம் இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த புராண கதை மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நம்முடைய துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் நிறைவான செல்வம் அடைந்து முன்னேற வேண்டுமென்றால் நாம் திருப்பதி பெருமாளை சென்று தரிசித்து அவருக்கு முடிக்காணிக்கை தர வேண்டும். இது போன்ற ஆன்மீக கதைகளை அறிய ஆன்மீக குரு சேனலை லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி நண்பர்களே. மேலும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன்.